அண்மைச் செய்தி. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த கூடுதல் விவரம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாக அமைந்திருக்கிறது. அகவிலைப்படி 2% தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இது மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகவே அமைந்திருக்கிறது. ஆட்சி அமைத்து 4-5 நாட்களுக்குள்ளாக பல்வேறு அறிவிப்புகள் வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த 2% அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அரசு கூறியிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதனால் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்த்தி 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அரசு தெரிவித்திருக்கிறது. இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினமாக ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதனை அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் அரசு கூறியிருக்கிறது. ஆகவே 2% அகவிலைப்படி உயர்வு என்பது தமிழ்நாடு அரசில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு எப்படி 60% வழங்கப்படுகிறதோ அதே போன்று மாநில அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்தி 2% உயர்த்தி 60% அகவிலைப்படியை தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்கிறார். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.